அப்போ எவ்வளவு மிக விசேஷமான அற்புதமான ஆலயம் தான் இந்த ஜோதிர்லிங்கம். அப்போ கங்காதேவி கேட்குறாங்க சிவபெருமான் கிட்ட, நீங்களும் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமானும் அனைத்து தேவர்களும் சொல்றது, வியாழ பகவான் எப்ப சிம்ம ராசியில சஞ்சரிக்கிறாரோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 11 ஆண்டுகள் நீ எல்லோருடைய பாவத்தையும் குறைச்சிடு, உன்னுடைய பாவத்தை குறைப்பதற்கும் அந்த நேரத்தில் நீராடுபவர்களின் பாவத்தை குறைப்பதற்கும் நாங்கள் எல்லா தேவர்களும் குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது 11 ஆண்டுகள் கழித்து நாங்கள் எல்லோரும் இந்த நதியில் இருப்போம், அப்பொழுது உன்னுடைய பாவமும் குறைக்கப்படும் அப்படின்னு இறைவன் சொன்னதாக நம்மளுடைய புராணம் சொல்லுது. அதனால தான் கும்பமேளால போய் நம்ம தீர்த்தம் ஆடுதல் அப்படின்றது நம்முடைய பாவங்களை குறைக்க வல்லது, கரைக்க வல்லதுன்ற நம்பிக்கையில் தான் இப்போ நடந்துட்டுருக்க பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க போயிட்டே இருக்காங்க. 40 கோடி 50 கோடி பேர் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறாங்க. அப்படின்னா இந்த நேரம் அந்த நதியில் குளிக்கிறதுனால தேவர்களும் அந்த நேரத்தில் அந்த நாட்களில் அங்கேயே தங்கி இருப்பதால் நம்முடைய பாவங்களும் குறையும் அப்படின்ற நம்பிக்கையில் தாங்க உலகம் முழுக்க நாம் படையெடுக்கிறோம்.